ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் நெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியான வடகறி குழம்பு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு நம்ம செய்யலாம். வடகறி குழம்புக்கு முக்கியமான பொருளே கடலைப்பருப்பு தான். ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் டு 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலையில் எழும்பின உடனே, இல்லை உங்கள் இஷ்டம். அப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அது ஊற வச்சப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 4 வரமிளகாய் நல்லா போட்டு ஆட் பண்ணி நல்லா ஒரு கோர்ஸாக அரைச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி விட வேணாம். ரெண்டாவது முறை அரைக்கும் போது லைட்டாக ஒரு 2 ட்ராப் விட்டால் போதும் தண்ணி கொஞ்சம். அதுக்கப்புறம் நீங்கள் பால் மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் ஒட்டிக்கோங்க. ஒரு தவாவில் ஒரு தோசைக்கல்லுன்னு ஒரு லைட்டாக எண்ணெய் பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா அடை தோசை ஷேப்பில் நல்லா பரட்டி தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசா ஒரு மாதிரி நல்ல பதமாக இருக்கட்டும். நல்லா ஒரு மாதிரி ஜென்டலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக எண்ணெய் உங்களுக்கு இஷ்டம், எண்ணெய் விட்டால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்று. நான் எண்ணெய் விடலை, எண்ணெய் அப்போ இருந்ததே போதும். நல்லா திருப்பி போட்டு ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் விட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கோர்ஸாக பொரியாக பவுட்ரு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஷேப் ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. கொஞ்சம் குழம்பு வைக்கும் போது லைட்டாக தண்ணியும் வேணும். இந்த மாதிரி பால் ஷேப் இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும், ரொம்ப பெசந்து சாப்பிட. ஸோ இது மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்ய போகிறது குக்கரில் நல்லா ஆயில் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஜீரகம், பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு லைட்டாக எடுத்துக்கோங்க ஒரு பொரிக்கிறதுக்காக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஆட் பண்ண உடனே 2 தக்காளி பழம், அதுக்கப்புறம் நல்லா பொடிசு நறுக்குன வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருங்க, க்ரஷ் பண்ணி வச்சுருக்க அந்த வடை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கட்டும். அப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணியே போதுமாக இருந்தது. 2 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட். ஏன்னா அதில் உப்பு போட்டிருக்க மாட்டோம் அந்த அரைக்கும் போது. அப்புறமா கொஞ்சம் உங்கள் புதினா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொத்தமல்லி தலையே போதும். நல்லா வேக விட்டு ஒரு 3 விசில் நல்லா விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டது கூட பெட்ரு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சுவையான ஒரு வடகறி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. குக்கரில் ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட், டின்னருக்கு, இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். அதை விட பெஸ்ட்டாக பரோட்டா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பிரீத்திஸ் நெஸ்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.